நான் துரைமுருகனை மகனை மாதிரி வளர்த்துட்டேன். சொகுசுவாதி, அவன் சிறையில் இருக்கிறான், அவன் குழந்தைய கூட காட்ட மறுக்கிறாங்க என்று என்னால் தானே இவங்கெல்லாம் இவ்வளவு தொல்லப்படுத்துறாங்க அப்படின்னு அழுதுட்டாரான் தலைவர். உடனே எனக்கு ஒரு லடி எழுதினார். ஒரு 4 வரி. வாலிபத்தின் வசந்தத்தில் இளைப்பாற வேண்டிய என் தம்பி, நீ வெங்கொடுமை சாக்காட்டில் வாடுகிறாய் என்று கேட்டு உனக்காக என் இதயம் அழுகிறதா என்று எழுதினாரே. அந்த ஒரு வரிக்கு நான் சிறைச்சாலை நடா ஷாவூருக்கே போவதற்கு தயாரானவன்டா திமுகவில். இந்த கட்சியா மோடி சொல்றாரு, வை கம் டு பவர், நான் ஆட்சிக்கு வந்த உடனே திமுகவை தேசி அழிச்சிடும். எப்படி தேசி அழிச்சிடுவேன். புரியுதா? திராவிட முன்னேற்ற கழகத்தை தேய்த்து அழித்து விடுவேன். ஒரு பிரதமர் சொல்றதா? நான் ஆட்சிக்கு வந்தார்கள். மதிப்புக்குரிய பிரதமர் அவர்களே, பொட்டு பூச்சி அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். இது சாவு கஞ்சாத படை திராவிட முன்னேற்ற கழகம். எங்களை அழித்தவர்கள் கதையெல்லாம் தெரியுமா பெரியவரே? புல் முளைத்து போயிருக்கிற தலைவரே, புல் முளைத்து போயிருக்கு. உங்களுக்கு தெரியுமா ராஜகோபாலாச்சாரி? ராஜாஜின்னுவாங்களே, அவள் தான். அவளுக்கு தலையெல்லாம் மூளை எண்ணுவான், மூளையெல்லாம் சிந்தனை எண்ணுவான், சிந்தனையெல்லாம் வஞ்சன் எண்ணுவான். அப்பேற்பட்ட ராஜகோபாலாச்சாரி சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தை மூட்டை பூச்சி நசுக்குவது போல்
நசுக்கு வேண்டாம். அவர் கோட்டையிலிருந்து மூட்டை கட்டி அடிச்சது திமுக கழகம். இன்னொரு தலைவர் சொன்னார், ஒரு காலை ஊண்டிக்கொண்டு மறுகாலால் எட்டி உடைத்தால் திமுக எங்கள். ஒரு காலம் இல்லாம அவர் போய் சேர்ந்துட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.